ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுதந்திர தினத்தன்று கர்த்தர் நமக்காக கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். த லார்ட் இஸ் மை ரெஃப்யூஜ். சங்கீதம் 91 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாவீது ராஜா இதை குறித்து என்ன சொல்கிறார்? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று. அப்போ தேவன் தான் என்னது? நம்முடைய அடைக்கலமாம். உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனத்திலே பார்க்கும் பொழுது, கழுகு தன் கூட்டை கரைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் இறக்கைகளை விரித்து குஞ்சுகளை எடுத்து அவைகளை தன் இறக்கைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கழுகு என்ன செய்யுமாம்? அதனுடைய கூட்டை கலைக்குமாம். அந்த குஞ்சுகளை என்ன பண்ணோம்? அந்த குஞ்சுகள் மேல் அசைவாடி தன்னுடைய இறக்கைகளை விரித்து குஞ்சுகளை எடுத்து அவைகளை அந்த இறக்கைகள் மேலே சுமந்து கொண்டு செல்வது போல கழுகு எல்லா பறவைகளுமே அதனுடைய குஞ்சுகளை என்ன பண்ணும்? அதனுடைய இறக்கையின் கீழே அது மூடி மறைத்து பாதுகாக்கிறது. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்க்கும் வண்ணமாக அவர் என்ன செய்வாராம்? அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடுவார் என்று. அவருடைய சிறகு தான் என்னது? அவருடைய செட்டை, அவருடைய இறகு எல்லாமே ஒன்று தான். அவர் என்ன செய்வார்? சிறகுகளாலே நம்மை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே நாம் என்ன செய்யப்படுவோம்? அடைக்கலம் பண்ணப்படுவோம். அப்படிப்பட்ட காக்கை குஞ்சுகள்லாம் போஷிக்கிற தேவன் என்று நாம் பார்க்கலாம். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சௌகரித்து கொடுக்கிறவர் யார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோபு 38:41. அதே இது சங்கீதம் 147:9 கூறுகிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று. அப்போ இந்த மிருகங்கள் எல்லாமே காக்கைகளாக இருக்கட்டும் எல்லாமே தேவன் நோக்கி கூப்பிடுது என்று நாம் அதை குறித்து நாம் பார்க்கலாம். ஐந்தறிவு உள்ள இவைகளெல்லாம் கூப்பிடுது. காட்டு புஷ்பம் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள்லாம் என்ன பண்ணுவதில்லை, உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆனாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் ஒன்றை போல உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காட்டு புஷ்பத்தை போல உடுத்தி இருந்ததில்லையாம் அப்படின்னு தான் வேதம் கூறுகிறது. காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன செய்வதில்லையாம்? விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில்லை, பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? பிழை பூட்டுகிறார் என்று. இப்படிப்பட்ட பறவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் கூறியுள்ளார். அப்போ நமக்கு எந்த ஒரு துன்பங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, அப்போ மட்டும் நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களிலும் நமக்கு நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையோடு துக்கமுகத்தோடு இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண வேண்டும்? எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். அப்படி நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார்? நமக்கு செவி கொடுக்கிற தேவன் என்று நாம் வேதத்தில் அதை குறித்து பார்க்கலாம். அவர் என்ன செய்வார்? அவருடைய செட்டைகளின் நிழலை நம்மை வைத்து பாதுகாக்கிறார். அவருடைய செட்டை அல்லது சிறகு அல்லது அவருடைய இறகு ஒரு பறவைன்னு வச்சுக்கிறோம். ஒரு பறவை போல தான் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய சிறகுகளின் கீழே நம்மை அடைக்கலம் புகும்படியாய் நம்மை பாதுகாக்கிறார் என்று நாம் அதை குறித்து பார்க்கலாம். எரேமியா 17 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தீங்கு நாளில் நீரை என் அடைக்கலம் என்று நாம் அதை குறித்து பார்க்கலாம். தீங்கு நாளில் யார் நமக்கு அடைக்கலம்? நம்முடைய தேவன். நமக்கு தீங்கு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் தான் என்னது? நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று நாம் வேதத்தில் அதை குறித்து பார்க்கலாம். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26 சொல்கிறது. கர்த்தருக்கு நம்ம பயப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது நமக்கு என்ன நமக்கு திட நம்பிக்கை உண்டு. நமக்கும் என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதத்திலே நாம் அதை குறித்து பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிரிகள், இவர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை நாம் நம்பி அவரை சார்ந்து கொண்டா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யோபு 11:20 துன்மார்க்குடைய கண்களை என்ன பண்ணுமாம்? பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டு ஒளிந்து அவர்கள் நம்பிக்கை எப்படி இருக்குமாம்? சாகிறவன் சுவாசம் போல் அழிந்து போகும் அப்படின்னு ஆண்டவர் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்போ துன்மார்க்குடைய கண்களை என்ன பண்ணுவான்? பூத்து போய் அவர்களுடைய அடைக்கலம் என்ன செய்யப்படும்? அவர்களை விட்டு ஒளிய பண்ணுவார் என்று வேதம் கூறுகிறது. துன்மார்க்கருடைய அடைக்கலம் என்னது? ஆண்டவர் தருகிற அடைக்கலம் அல்ல. அது பாவிகள், துன்மார்க்கம் பண்ணுகிறவர்கள் எதை அடைக்கலமாக தேடுறாங்களோ அது அவர்களை என்ன பண்ணப்படும்? அவர்களை விட்டு அது ஒளியப்படும் என்று வேதம் கூறுகிறது. அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குமோ? சாகிறவனுடைய சுவாசம் போல அது அழிந்து போகும் என்று வேதம் கூறுகிறது. இதே போல் நாம் எதுக்குமே நம்ம கலங்காமல், நம்மளுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக துன்மார்க்கர் எழும்பியிருக்கிறாங்களா, நம்ம கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை, திட நம்பிக்கையோடு நம்ம இருந்தோன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய கண்களுக்கு முன்பாக துன்மார்க்கரை நம்மை விட்டு அகற்றுவார் என்று வேதம் கூறுகிறது. அவர்களுடைய அடைக்கலம் என்ன செய்யப்படும்?
அவர்களுடைய அடைக்கலம் அவர்களை விட்டு ஒளியும் என்று வேதம் கூறுகிறது. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக என்று சங்கீதம் 5:11 நாம் இதை குறித்து பார்க்கலாம். ஆண்டவர் மேலே நாம் அடைக்கலமாய் அவரை சார்ந்து நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை சந்தோஷிக்க பண்ணுவார், நம்மை கம்பீரிக்க பண்ணுவார். அவர் என்ன செய்வார்? நம்மை காப்பாற்றுவார். சுதந்திர தினத்திலே கர்த்தர் நமக்காக தருகிற வசனம், கர்த்தர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம். சங்கீதம் 91:4 நாம் அதை குறித்து பார்க்கலாம். அதான் தாவீது என்ன சொல்கிறார்? சங்கீதம் 91:1 உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலிலே தங்குவான் என்று. உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணப்படுவோம்? சர்வ வல்லவுடைய நிழலிலே நாம் தங்குவோம் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய நிழலிலே அவர் அவருடைய செட்டைகளை கொண்டு நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன், நம்மை அடைக்கலப்படுத்தி நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற தேவன் என்று நாம் வேதத்தில் அது குறித்து பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுத்து, கர்த்தரை உங்களுக்கு நம்பிக்கையாக கொண்டு, கர்த்தருக்கு பயப்பட்டு, கர்த்தருடைய வழியிலே நீங்கள் நடந்து, கர்த்தரை நீங்கள் அடைக்கலமாய் வைத்திருந்தால் உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? அவருடைய செட்டைகள் நிழலை வைத்து அவர் பாதுகாப்பார். எந்த தீங்குமே உங்களை நெருங்காது. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு அடைக்கலமாக நம்ம கூடவே வருவார். போக்கையும் வரத்தையும் எல்லாவற்றிலும் அவர் கூடவே நமக்கு இருப்பார். நம்ம எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்ம அடைக்கலமாய் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய காரியங்கள் என்ன செய்யப்படும்? ஜெயமாய் முடியும். நம்முடைய இந்த இந்திய நாட்டிலையும் எந்த தீங்கும் நேராதபடி அவர் நமக்கு ஒரு அடைக்கலமாக இருந்து இந்த நாட்டை சுற்றிலும் பாதுகாப்பார். இந்த தீங்குமே வராதபடிக்கு. அதே போல் நம்மளுடைய தேசத்துக்கான சேமத்தையும் அவர் தருவார். தேசம் என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும்.